நிமிடச் செய்திகளுக்கு வரவேற்கின்றோம். உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வரும் நீட் முறைகேடு வழக்கு, பசுமை பண்ணை கடைகளில் குறைந்த விலையில் தக்காளி விற்பனை, சர்ச்சையான கர்நாடகா இடஒதுக்கீடு மசோதா, காவிரியில் நீர்வரத்து 50,000 கனஅடியாக அதிகரிப்பு, அமெரிக்க அதிபருக்கு மீண்டும் கொரோனா தொற்று என உள்ளூர் முதல் உலகம் வரையிலான செய்திகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. நடப்பாண்டில் நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண்கள் வழங்கியதில் முறைகேடு என புகார்கள் எழுந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 35 மனுக்கள் இன்று மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இதனை விசாரிக்கிறது. முன்னதாக இந்த வழக்கில் மத்திய அரசு, தேசிய தேர்வு முகமை, சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தங்களுக்கும் பிரமாண பத்திரம் கோரிய நிலையில் வழக்கு 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி நீட் குளறுபடிகள் தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. தக்காளி விலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் கூட்டுறவுத்துறை மூலமாக செயல்படும் பண்ணை பசுமை கடைகளில் தக்காளி கிலோ 61 ரூபாய்க்கு விற்பனை செய்ய தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தொடர் மழை காரணமாக அண்டை மாநிலங்களிலிருந்து சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு வரும் தக்காளி வரத்து குறைந்திருக்கிறது. இதனால் பொதுமக்களிடம் நேரடியாக விற்பனை செய்யப்படும் தக்காளியின் விலை கிலோ 90 ரூபாய் முதல் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்நிலையில் கொள்முதல் செய்யும் விலையிலேயே மக்களுக்கு விற்பனை செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும், பண்ணை பசுமை கடைகளில் 61 ரூபாய்க்கு 1 கிலோ தக்காளி விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் கூறியுள்ளனர். சென்னையில் திருவல்லிக்கேணி, ராயப்பேட்டை, தேனாம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நியாய விலை கடைகள் மூலமாகவும், அம்மா உணவகங்களுக்கு பண்ணை பசுமை கடை ஊழியர்கள் வாயிலாகவும் தக்காளி விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் மொத்தமாக 62 பண்ணை பசுமை கடைகள் மற்றும் 3 நகரும் பசுமை கடைகள் மூலமாக விற்பனை செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவில் கன்னடர்களுக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை நிறுத்தி வைப்பதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். கர்நாடகாவில் அனைத்து தனியார் நிறுவனங்களிலும் நிர்வாகப் பணிகளில் 50 விழுக்காடும், நிர்வாகம் சாராத பணிகளில் 75 விழுக்காடும் கன்னடர்களை பணியமர்த்த வேண்டும் என மசோதாவில் தெரிவிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலத்தில் பிறந்தவர், 15 ஆண்டுகள் மாநிலத்தில் வசிப்பவர்கள், கன்னடத்தை தெளிவாக பேசவும் படிக்கவும் எழுதவும் தெரிந்தவர்கள் இடஒதுக்கீடு பெற தகுதியானவர்கள் என்றும் மசோதாவில் கூறப்பட்டிருந்தது. கர்நாடக அரசின் இந்த அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பினர் கடும் கண்டனங்களை பதிவு செய்திருந்தனர். இதையடுத்து கடும் நெருக்கடி காரணமாக மசோதாவை தற்போதைக்கு நிறுத்தி வைப்பதாகவும், அமைச்சரவையுடன் ஆலோசித்த பிறகு இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். தனியார் நிறுவனங்களில் கன்னடர்களுக்கு 100 விழுக்காடு இடஒதுக்கீடு கட்டாயமாக்கும் மசோதா நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் அதனை பிரபல நிறுவனமான நாஸ்காம் வரவேற்றுள்ளது. கர்நாடகாவில் உள்ள தனியார் தொழிற்சாலைகள், நிறுவனங்களில் பணியிடங்களில் கன்னடர்களுக்கு 100 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவிற்கு பலத்த எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் கர்நாடக அரசின் இந்த முடிவுக்கு பிரபல தனியார் நிறுவனமான நாஸ்காம் வரவேற்பு தெரிவித்திருக்கிறது. எக்ஸ் வலைதளத்தில் நாஸ்காம் நிறுவனம் வெளியிட்டுள்ள பதிவில், கர்நாடகாவிற்குள் திறமையின் விகிதத்தை அதிகப்படுத்துவதில் தங்கள் நிறுவனம் உறுதியாக இருப்பதாகவும், தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்புகளில் கர்நாடகா முன்னணியில் இருப்பதை திறமையின் மூலமாக உறுதி செய்ய முடியும் எனவும் கூறியுள்ளது. முன்னதாக இந்த விவகாரத்தில் கருத்து தெரிவித்திருந்த நாஸ்காம் நிறுவனத்தை தங்கள் மாநிலத்தில் தொழில் தொடங்க வருமாறு ஆந்திரா அழைப்பு விடுத்திருந்தது. கர்நாடக அணைகள் வேகமாக நிரம்பி வருவதால் காவிரியில் தண்ணீர் திறப்பு அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான குடகு, மைசூர், மண்டியா, சிவமொகா, ஹாசன், உத்தர கன்னடா, தட்சிண கன்னடா, சிக்கமங்களூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பொழிந்து வருகிறது. இதனால் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கான நீர்வரத்து 36,000 கன அடியை கடந்திருக்கிறது. 124 அடி உயரம் கொண்ட அணையின் நீர்மட்டம் 110 அடியை கடந்த நிலையில் காவிரியில் 651 கன அடி நீர் உபரியாக திறக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 84 அடி உயரமுள்ள கபினி அணையின் நீர்மட்டமும் 82 அடியை கடந்திருக்கிறது. அணைக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் காவிரியில் 45,000 கன அடி நீர் உபரியாக திறக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால்
36 மணி நேரத்தில் 4 அடி உயர்ந்திருக்கிறது. அணைக்கான நீர்வரத்து 21,000 கன அடியை கடந்திருக்கிறது. அணையின் நீர்மட்டம் 47 அடியை கடந்து உயர்ந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பொழிந்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. குடியிருப்புகள், சாலைகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கூடலூர், பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டியது. தேவாலாவில் 15 சென்டிமீட்டர், பந்தலூரில் 14 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியிருக்கிறது. கனமழை காரணமாக கூடலூரில் இருந்து ஊட்டி செல்லும் சாலையில் மரம் மற்றும் மண் சரிந்து போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டது. குச்சிமுச்சியில் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சாலையில் உள்ள தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. மாயார் வெள்ளப்பெருக்கு காரணமாக 2வது நாளாக தெப்பக்காடு தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியது. இதன் காரணமாக கூடலூர் மசனக்குடி இடையே போக்குவரத்து முற்றிலுமாக தடைப்பட்டது. தொரப்பள்ளி பகுதியில் உள்ள இருவயல் ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அந்த கிராமத்தில் உள்ள 14 வீடுகளையும் வெள்ளம் சூழ்ந்தது. பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து மக்களை பேரிடர் மற்றும் மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் அதனை ஒட்டிய குமுளி, தேக்கடியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 121 அடியிலிருந்து 5 நாட்களில் 125 அடியை கடந்து உயர்ந்து வருகிறது. தொடர் கனமழையை தொடர்ந்து தமிழக பாசனம் மற்றும் குடிநீருக்கான நீர் திறப்பு வினாடிக்கு 1100 கன அடியிலிருந்து 1267 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பால் தேனி மாவட்டம் வைகை அணைக்கு நீர்வரத்து 1000 கன அடியிலிருந்து வினாடிக்கு 1671 கன அடியாக அதிகரித்துள்ளது. 71 அடி கொண்ட வைகை அணை நீர்மட்டமும் 53 அடியை நோக்கி உயர்ந்து வருகிறது. இடுக்கி மாவட்டத்தில் நாளை வரை மழை நீடிக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதால் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கும் என்று தமிழக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அணையிலிருந்து மேலும் தண்ணீர் திறக்கும் நிலை உருவாகியுள்ளதால் முல்லை பெரியாறு அணை நீர் செல்லும் லோயர் கேம்ப் முதல் தேனி மாவட்டம் வைகை அணை வரையிலான கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கேரளாவில் பொழிந்து வரும் கனமழையால் அதிரப்பள்ளி அருவியில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நீர்வரத்து அதிகரித்து வருவதால் அதிரப்பள்ளி பேரிங்கல் குத்து அணை திறக்கப்பட்டது. இதன் காரணமாக சாலக்குடி ஆற்றிலும் நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது. இதனிடையே கேரளாவில் கோழிக்கோடு, மலப்புரம், வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு ஆகிய மாவட்டங்களில் ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் திருவனந்தபுரம், கொல்லம் தவிர மற்ற மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. மழை தொடரும் என்பதால் மலைப்பகுதிகளில் வசிப்போர் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கேரள கடல் பகுதிகளில் சூறைக்காற்று வீசுவதால் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தமிழக லாரி ஓட்டுநர்கள் உள்பட 7 நபர்கள் உயிரிழந்த நிலையில் மேலும் சிலரை தேடும் பணி தீவிரமடைந்திருக்கிறது. இந்நிலையில் கங்காவலி ஆற்றங்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெளியேற மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் பெங்களூரு உள்பட மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பொழிந்து வருகிறது. உடுப்பி, உத்தர கன்னடா உள்ளிட்ட சில கடலோர மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலைகள் சேதமடைந்தன. தேசிய நெடுஞ்சாலை 66 போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. சிரூர் என்ற இடத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் டேங்கர் லாரிகள் உட்பட 3 லாரிகளும், ஒரு தேநீர் கடை மற்றும் ஒரு வீடு ஆகியவை புதைந்த நிலையில் அதில் 20க்கும் மேற்பட்டோர் சிக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சேற்றில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 நபர்கள் உயிரிழந்ததாகவும், நாமக்கலைச் சேர்ந்த ஒரு லாரி ஓட்டுநர் மற்றும் கிளீனர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. தற்போது வரை 5 நபர்களின் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் மற்றவர்களின் உடல்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் சிரூர் அருகே நேரிட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட நாமக்கலைச் சேர்ந்த எல்பிஜி டேங்கர் லாரி ஓட்டுநரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர தமிழக அரசு உதவ வேண்டும் என அவரது மனைவி கோரிக்கை வைத்துள்ளார்.
கர்நாடக மாநிலம் சிரூர் அருகே நேரிட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட நாமக்கல்லைச் சேர்ந்த எல்பிஜி டேங்கர் லாரி ஓட்டுநரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர தமிழக அரசு உதவ வேண்டும் என அவரது மனைவி கோரிக்கை வைத்திருக்கிறார். கர்நாடக மாநிலத்தில் பொழிந்து வரும் கனமழை காரணமாக தேசிய நெடுஞ்சாலை 66இல் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. சிரூர் என்ற இடத்தில் தேசிய நெடுஞ்சாலை அருகே நாமக்கல் மாவட்டம் தாத்தையாங்கர்பட்டியைச் சேர்ந்த சின்னண்ணன் என்பவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு தேநீர் அருந்த சென்றபோது நிலச்சரிவில் சிக்கியதாக கூறப்படுகிறது. அவரின் உடல் மீட்கப்பட்ட நிலையில் 2 டேங்கர் லாரிகளின் ஓட்டுநர்களை மீட்கும் பணி தீவிரமடைந்திருக்கிறது. சின்னண்ணனின் மனைவி கீதா தனது கணவரின் உடலை சொந்த ஊருக்கு கொண்டுவர தமிழக அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார். மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் கடும் வெப்ப அலை வீசி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. ஸ்பெயின், ரஷ்யா, செர்பியா, ரோமேனியா உள்ளிட்ட நாடுகளில் வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் தாண்டி பதிவாகி வருகிறது. வரலாற்றில் இதுவரை பதிவான வெப்பநிலையை காட்டிலும் இந்த ஆண்டு வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே செர்பியாவில் உள்ள பிரசித்தி பெற்ற உப்பு ஏரியான ரூசாண்டா கடும் வெப்பம் காரணமாக தண்ணீரின்றி வறண்டது. கிரீஸ் நாட்டிலும் கடுமையான வெப்ப அலை வீசி வருவதால் சுற்றுலா பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்குள்ள சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. வெப்பத்திலிருந்து தப்பிக்க பொதுமக்கள் நீர்நிலைகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். ஐரோப்பாவில் ஒருபுறம் வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் தெற்கு போலாந்தில் கனமழை பொழிந்தது. மழையால் வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் நிம்மதியடைந்தனர். டெல்லிக்கு சென்றுள்ள தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து பேசினார். தமிழ்நாட்டில் நிலவும் பாதுகாப்பு, மக்களின் அமைதி மற்றும் முன்னேற்றம் குறித்து அமித்ஷாவுடன் பேசியதாக ஆளுநர் வெளியிட்ட எக்ஸ் வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை பாதிக்கும் பிரச்சினைகள் குறித்து மத்திய அமைச்சர் அமித்ஷா நன்கு அறிந்து வைத்திருப்பதாகவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். டெல்லிக்கு 5 நாள் பயணமாக சென்றுள்ள தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடனும் கலந்துரையாடினார். சென்னையில் வரும் 23ஆம் தேதி முதல் 22 நாட்கள் 55 மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் மின்சார ரயில் சேவையை ஆயிரக்கணக்கான மக்கள் நாள்தோறும் பயன்படுத்தி வருகின்றனர். இச்சூழலில் பராமரிப்பு பணி காரணமாக வரும் 23ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை 55 மின்சார ரயில்களின் சேவை நிறுத்தப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்திருக்கிறது. தாம்பரம் பணிமனையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் தற்காலிகமாக 55 மின்சார ரயில்கள் சேவை நிறுத்தப்படுவதாகவும் தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்திருக்கிறது. இதன் காரணமாக மின்சார ரயில்களை பயன்படுத்துவோர் இது தொடர்பான அட்டவணையை பின்பற்றி தங்கள் பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சாலையோரம் மின்வேலி அமைத்துள்ளதாக மலை கிராம மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். சாலையை ஆக்கிரமித்து போடப்பட்ட சோலார் மின்வேலியால் உயிர்பலி ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறும் மலை கிராம மக்கள் ரேஷன் கடைக்கு வருவதற்கு மின்சார வேலி அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். சொந்த நிலத்தை பாதுகாக்க நிலத்துக்குள் மின்வேலி அமைத்துக் கொள்ளவும் வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னூர் பகுதியில் மளிகை, துணி உள்ளிட்ட பொருட்களை குதிரையில் சுமையாக ஏற்றிக் கொண்டு வந்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே 7 காட்டு யானைகள் மளிகை கடை மற்றும் காரை உடைத்து சேதப்படுத்திச் சென்றது. இந்நிலையில் குடியிருப்பு பகுதிக்குள் காட்டு யானைகள் வராமல் தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். வால்பாறை தேயிலை தோட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் கூட்டமாகவும் தனியாகவும் வலம் வருகின்றன. நள்ளிரவில் வனப்பகுதிகளிலிருந்து வெளியேறிய 7 யானைகள் வில்லோனி எஸ்டேட் பகுதியில் பாஸ்கர் என்பவரின் மளிகை கடையில் நுழைந்து அங்கிருந்த மளிகை பொருட்களை சேதப்படுத்தின. தொடர்ந்து அங்கிருந்த காரின் பின்பக்க கதவு, ஜன்னல், கண்ணாடி உள்ளிட்டவற்றை சேதப்படுத்தி சென்றது. இதனால் அச்சமடைந்துள்ள அந்த பகுதி மக்கள் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்க முடியவில்லை என்று கூறினர். மகாராஷ்டிராவில் முறைகேடு புகாரில் சிக்கிய பயிற்சி IAS அதிகாரியின் வீட்டில் பொது இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட தடுப்புச் சுவர் இடித்து அகற்றப்பட்டது. மகாராஷ்டிர மாநிலம் புனேவைச் சேர்ந்த பயிற்சி IAS அதிகாரி பூஜா கேத்கர் மீது பல்வேறு முறைகேடு புகார்கள் எழுந்தன. இதைத் தொடர்ந்து அவரது பயிற்சி நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சாலையோர நடைபாதையை ஆக்கிரமித்து பூஜாவின் குடும்பத்தினர் செடிகளை வளர்த்து வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக புனே நகராட்சி சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது.
ஆனால் அந்த நோட்டீஸுக்கு பூஜா குடும்பத்தினர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்படாததால் புல்டோசர் மூலமாக ஆக்கிரமிப்பு தடுப்புச் சுவர் இடிக்கப்பட்டது. பிரேசிலில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆற்றில் ஆயிரக்கணக்கான மீன்கள் ஒரே நேரத்தில் செத்து மிதந்தது சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. சாவோ பாலோ நகரில் உள்ள ஆற்றில் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்தன. இதனால் அப்பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுவதால் இறந்த மீன்களை அகற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனிடையே ஆற்றில் கலக்கும் தொழிற்சாலை கழிவுகளால் 6 மாசடைந்து மீன்கள் இறந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே இதேபோன்று 7ஆம் தேதியும் ஆற்றில் மீன்கள் செத்து மிதந்ததாக உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கின்றனர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதந்தது மீனவர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீரை சுத்திகரிக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது. அதிபர் ஜோ பைடன் மீண்டும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஜோ பைடன் ஏற்கனவே கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தார். தீவிர சிகிச்சைக்கு பிறகு கொரோனா தொற்றிலிருந்து அவர் மீண்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டு அவரது மனைவி ஜில் பைடனும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டார். இந்த நிலையில் அதிபர் பதவிக்கான தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த ஜோ பைடன் மீண்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். லாஸ் வேகாஸில் பரப்புரையில் இருந்த அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் டெல்வாரில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு அலுவலக பணிகளை மேற்கொள்வார் என்றும் வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தாம் நலமுடன் இருப்பதாக அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருக்கிறார். கொரோனா தொற்று காரணமாக ஜோ பைடனின் தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்திய T20 கிரிக்கெட் அணியின் கேப்டன் யார் என்பதை இறுதி செய்வதில் குழப்பம் நீடிப்பதால் தேர்வுக்குழு கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச T20 கிரிக்கெட்டிலிருந்து ரோஹித், கோலி, ஜடேஜா ஆகிய முன்னணி வீரர்கள் ஓய்வு பெற்றுவிட்டதால் இலங்கைக்கு எதிரான T20 தொடருக்கு ஹர்திக் பாண்டியா கேப்டனாக நியமனம் செய்யப்படுவார் என எதிர்பார்த்த நிலையில்தான் புதிய கேப்டன் யார் என்பதை பயிற்சியாளர் நியமனம் செய்த பிறகு முடிவு செய்ய BCCI திட்டமிட்டது. இதையடுத்து 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை வரை இந்திய அணியின் கேப்டனாக யாரை நியமனம் செய்வது என்ற பேச்சுவார்த்தை கடந்த 1 வார காலமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் கேப்டன் பொறுப்புக்கு முன் வரிசையில் இருந்த ஹர்திக் பாண்டியாவை பின்னுக்கு தள்ளி புதிய கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமனம் செய்யப்பட உள்ளதாக BCCI நிர்வாகிகள் தகவல் தெரிவித்தனர். சேலம் மற்றும் கோவையில் நடப்பாண்டு இலவச செயற்கை கருத்தரிப்பு மையங்களை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் அருகே தண்டலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடந்த நிகழ்ச்சியில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், தமிழகத்தில் பிரசவத்தின் போது குழந்தைகள் இறப்பு சதவீதம் குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் இலவச செயற்கை கருத்தரிப்பு மையம் செயல்பட்டு வருவதாகவும் கூறினார். தமிழகத்தில் விரைவில் சேலம், கோவை உட்பட 4 இடங்களில் இலவச கருத்தரிப்பு மையங்கள் செயல்பட உள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் உறுதுணையாக இருந்த கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரியாணி விருந்து கொடுத்தார். அண்மையில் நடந்த இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் சி. அன்புமணி 56,296 வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார். இந்நிலையில் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாமக தலைவர் அன்புமணி கூட்டணி கட்சி தலைவர்கள், நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கு மட்டன், சிக்கன் பிரியாணி வழங்கிய அவர், தங்களுக்கு கிடைத்த வாக்குகள்தான் உண்மையான வெற்றி என்றார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் கட்டண உயர்வு ஷாக் அடிக்கிறது என்றார். அதிமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்திய நேரத்தில் கடுமையான கண்டனங்களை பலமுறை தெரிவித்த முதலமைச்சர் அவர்கள், இது எங்களுக்கெல்லாம் பெரிய ஷாக் அடிக்குது, ஷாக்கா இருக்குதுன்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு அவருக்கு ஷாக் இல்லையா? ஷாக் அடிக்கலையா? எப்படி அடிக்கும்? எங்களுக்கு தானே ஷாக் அடிக்குது, மக்களுக்கு தானே ஷாக் அடிக்குது. 2 ஆண்டு காலத்திலே 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறீர்கள். கடந்த ஆண்டு உயர்த்திய நேரத்திலே இது வீடுகளுக்கு மின் கட்டணம் உயர்வு இல்லை, அந்த பணத்தை தமிழக அரசு நாங்கள் கட்டிவிடுகிறோம் என்று சொன்ன திமுக அரசு இந்த முறை என்னாச்சு? இது எவ்வளவு பெரிய துரோகம் மக்களுக்கு.
புதுக்கோட்டையில் முகரம் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்கள் தீமிதித்து வேண்டுதல் நிறைவேற்றினர். தெற்கு 2ஆம் வீதியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் தங்களின் முன்னோர்கள் மற்றும் அவர்களின் துன்பத்தை நினைவு கூறும் விதமாக தீமிதித்தனர். 10 நாட்கள் விரதமிருந்த அவர்கள் யாழி, ஹஜரத் ஹுசேன், பஞ்சா, ஆசிர்கானா ஆகியோரின் நினைவாக சிறப்பு வழிபாடு நடத்தினர். முன்னோர்களின் நினைவை போற்றும் விதமாக நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே சீராளம்மன் ஆலயத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அம்மன் பரிவார தெய்வங்களுடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் முளைப்பாரி எடுத்து வந்து வழிபாடு செய்தனர். இதேபோல் ஆடி மாதம் பிறப்பை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். பெங்களூரு நகரில் உள்ள பிரபல வணிக வளாகத்தில் வேஷ்டி அணிந்து சென்ற விவசாயியை அனுமதிக்காததால் பலரும் வேஷ்டி அணிந்து வணிக வளாகத்திற்குள் சென்று தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். பெங்களூருவில் உள்ள பிரபல வணிக வளாகத்தில் தனது மகனுடன் வயதான விவசாயி ஒருவர் திரைப்படம் பார்ப்பதற்காக சென்றுள்ளார். விவசாயி வேஷ்டி அணிந்து வந்ததால் வணிக வளாகத்தின் பாதுகாவலர்கள் உள்ளே அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தியுள்ளனர். அப்போது அந்த விவசாயி தனது மகனுடன் படம் பார்க்க வந்ததாகவும் மிக தொலைவில் இருந்து வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். அதற்கு வணிக வளாகத்தின் பாதுகாவலர்கள் பேண்ட் அணிந்து வந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிப்பதாக கூறினர். இதுகுறித்து வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியதை அடுத்து பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர். இந்த நிலையில் அந்த விவசாயிக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பலரும் வேஷ்டி அணிந்து வணிக வளாகத்திற்குள் சென்றனர். இதனையடுத்து பாதுகாவலர்கள் தங்களது செயலுக்கு மன்னிப்பு கோரியுள்ளனர். ஜப்பானில் காரமான சிப்ஸ் சாப்பிட்ட 14 மாணவர்களுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தலைநகர் டோக்கியோவில் உள்ள ஒரு பள்ளியில் மாணவர் ஒருவர் கொண்டு வந்திருந்த சிப்ஸை சக மாணவர்கள் சாப்பிட்டுள்ளனர். அவர்களில் 14 மாணவர்களுக்கு வயிற்று வலி ஏற்பட்டதை தொடர்ந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். ஜப்பானில் R18 கரி சிப்ஸ் என்ற நொறுக்கு தீனியை 18 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள், வயிற்று பிரச்சினை உள்ளவர்கள் சாப்பிட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதிக காரத்தன்மை கொண்ட இவ்வகை சிப்ஸ் சாப்பிடுபவர்களுக்கு வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் உபாதைகள் ஏற்படும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவத்தை தொடர்ந்து குறிப்பிட்ட சிப்ஸ் நிறுவனம் வருத்தம் தெரிவித்ததுடன் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் விரைவில் நலம் பெற வேண்டுவதாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. பிரான்சில் பிரபல ஓட்டலுக்குள் கார் புகுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். பாரிஸ் நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற ஓட்டலுக்குள் கார் ஒன்று புகுந்து விபத்தை ஏற்படுத்தியது. இதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய கார் ஓட்டுநரை கைது செய்துவிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சாலையில் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஒலிம்பிக் தொடருக்காக பாரிஸ் நகரம் தயாராகி வரும் நிலையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் பிரான்ஸ் நகரை நோக்கி படையெடுத்து வரும் சூழலில் நடந்துள்ள இந்த விபத்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள அமரன் திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இயக்குநர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள திரைப்படத்தை கமல்ஹாசனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தயாரித்துள்ளது. இதற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ராணுவ வீரராக நடித்திருக்கிறார். பெரும்பாலான காட்சிகள் காஷ்மீரில் படமாக்கப்பட்டிருக்கிறது. சிவகார்த்திகேயனின் புதிய படம் அக்டோபர் 31ஆம் தேதி தீபாவளிக்கு வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக படக்குழு வெளியிட்டது. ஆன்லைன் மூலமாக வீடுகளுக்கே மதுவை கொண்டு சென்று விற்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் அதை டாஸ்மாக் நிர்வாகம் மறுத்துரைக்கிறது. ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள் மூலமாக வீடுகளுக்கே நேரடியாக சென்று
மதுபான வகைகளை வழங்கும் திட்டத்தை அறிமுகம் செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் இதுகுறித்த சாதக பாதக அம்சங்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் இதை டாஸ்மாக் நிர்வாகம் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. இதுகுறித்து வெளியிடப்பட்ட அறிக்கையில் ஆன்லைன் மூலமாக வீடுகளுக்கு மதுவை கொண்டு சென்று விற்பது போன்ற எந்த புது முயற்சியிலும் இறங்க டாஸ்மாக் நிர்வாகத்திற்கு திட்டமில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு டெட்ரா பாக்கெட் எனப்படும் காகித குடுவையில் மதுபானங்களை அறிமுகம் செய்யவும் திட்டமிடப்படவில்லை என்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே அடகு கடை உரிமையாளரிடம் சுமார் 7.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தனியார் வங்கி மேலாளர் உட்பட 2 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அடகு கடை நடத்தி வரும் சந்திரசேகர் என்பவர் அடகு வைத்த நகையை மீட்க வாடிக்கையாளர்களிடம் கமிஷன் பெற்று நிதி உதவி செய்து வருவதாக கூறப்படுகிறது. அருண் என்பவர் இவருக்கு ஏஜென்ட்டாக இருக்கிறார். மணிகண்டன் என்பவர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 25 சவரன் நகையை மறு அடகு வைக்க 7.5 லட்சம் ரூபாய் பணம் வேண்டும் என அருணிடம் கூறியுள்ளார். இதையடுத்து சந்திரசேகர், அருண் மற்றும் மணிகண்டனுடன் இணைந்து தனியார் வங்கியில் நகையை அடகு வைத்துள்ளனர். அப்போது சர்வர் வேலை செய்யவில்லை, பிறகு வந்து பணத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என வங்கி மேலாளர் வெங்கடேசன் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. சந்திரசேகர், அருண் இருவரும் பின்னர் வந்து கேட்டபோது நகையை மணிகண்டன் மீட்டுச் சென்றதாக வங்கி மேலாளர் கூறினார். இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மணிகண்டனை கைது செய்து காவல்துறையினர் விசாரித்தனர். அப்போது தனியார் வங்கி மேலாளருடன் இணைந்து பணத்தை ஏமாற்றியது தெரியவந்தது. தொடர்ந்து வங்கி மேலாளரும் கைது செய்யப்பட்டார். தென்மண்டல காவல்துறை தலைவராக பிரேமானந்த் சின்ஹா பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழகத்தில் IPS மற்றும் IAS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். அதன்படி தென்மண்டல ஐஜியாக பணிபுரிந்த கண்ணன் சென்னைக்கு மாற்றப்பட்டார். இவருக்கு பதிலாக புதிய தென்மண்டல ஐஜியாக பிரேமானந்த் சின்ஹா நியமிக்கப்பட்டார். 2001ஆம் ஆண்டு IPS அதிகாரியான பிரேமானந்த் சின்ஹா பல்வேறு மாவட்டங்களில் எஸ்பியாகவும் மதுரை மாநகர காவல் ஆணையராகவும் பணியாற்றினார். தற்போது தென்மண்டல காவல்துறை தலைவராக பிரேமானந்த் சின்ஹா பொறுப்பேற்றுக் கொண்டார். வெட்டிக் கொல்லப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் சமாதியில் நாடோடி பழங்குடியினர் அஞ்சலி செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே உள்ள புத்தூரில் ஆம்ஸ்ட்ராங்கின் சமாதி உள்ளது. அங்கு நாள்தோறும் பலர் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் திருமுல்லைவாயில் பகுதியைச் சேர்ந்த நாடோடி பழங்குடியினர் குடும்பத்துடன் சென்று அஞ்சலி செலுத்தினர். ஊசிமணி, பாசிமணி மாலைகளை சமாதியில் அணிவித்த அவர்கள் ஜெய் பீம் என முழக்கமிட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். நாடோடி பழங்குடிகளுக்காக ஆம்ஸ்ட்ராங் பாடுபட்டதாகவும் தங்கள் குடும்ப நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உதவிகளை செய்து வந்ததாகவும் அவர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்ததோடு நிதி உதவியும் அறிவித்திருக்கிறார். புதுக்கோட்டை மாவட்டம் கண்ணுக்குடிப்பட்டியைச் சேர்ந்தவர்கள் சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது திருச்சி டு தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் வளம்பக்குடி என்ற இடத்தில் வந்த சரக்கு வாகனம் ஒன்று திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நடந்து சென்ற பக்தர்கள் மீது மோதியது. இதில் நிகழ்விடத்திலேயே 4 நபர்கள் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் மேலும் ஒரு பெண் உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் சுந்தர்ராஜனை காவல்துறையினர் கைது செய்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிதி உதவியும் அறிவித்துள்ளார். உயிரிழந்த 5 நபர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவருக்கு 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வால்பாறை பொள்ளாச்சி சாலையில் உள்ள கொண்டை ஊசி வளைவுகளில் பாறை மற்றும் மரம் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார எஸ்டேட் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. கருமலை, அக்காமலை, ஊசிமலை, வால்பாறை, சின்னக்கல்லார், பெரிய கல்லார், கூட்டுறவு காலனி, அண்ணாநகர் போன்ற பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. வால்பாறை பொள்ளாச்சி இடையே உள்ள 23வது கொண்டை ஊசி வளைவில் சாலையில் பாறை சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதேபோல் 18வது கொண்டை ஊசி வளைவில் பெரிய மரம் ஒன்று விழுந்தது. பின் தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையில் விழுந்து கிடந்த மரம் மற்றும் பாறைகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்தனர்.
கோவையில் கட்டுமான தொழிலாளர்கள் தங்கியிருந்த குடிசையை காட்டு யானைகள் சேதப்படுத்தின. சின்ன தடாகம் பகுதியில் வீடு கட்டும் பணிக்காக அதே இடத்தில் குடிசை அமைத்து இரவு 4 தொழிலாளர்கள் வழக்கம் போல தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது 2 காட்டு யானைகள் அந்த குடிசையை சேதப்படுத்தி அவர்களை தாக்க முயன்றது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். இந்த பகுதி வனத்தை ஒட்டிய பகுதி என்பதால் எச்சரிக்கையாக இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தி வரும் நிலையில் இந்த பகுதியில் வனவிலங்குகளின் நடமாட்டம் தவிர்க்க முடியாத ஒன்று என சமூக ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் வீணாக அரபிக்கடலில் கலக்கிறது. கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 3 தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. கூடலூரிலிருந்து முதுமலை வனப்பகுதி வழியாக கர்நாடக மாநிலம் செல்லும் சாலையில் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மரத்தை அகற்றிய பின்னர் 2 மணி நேரத்திற்கு பிறகு அப்பகுதியில் போக்குவரத்து சீரானது. இதனிடையே தொடர் கனமழையால் ஓவேலி பகுதியில் உள்ள ஆறுகள் மற்றும் பாண்டியார் ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம் கேரள மாநிலத்தில் உள்ள அரபிக்கடலில் வீணாக கலக்கிறது. இந்த தண்ணீரை தான் தமிழகத்தின் சமவெளி பகுதிகளுக்கு கொண்டு செல்வதற்காக செயல்படுத்தப்பட்ட பாண்டியாறு புன்னம்புலா திட்டம் 50 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை, நீலகிரி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் உதகை, குந்தா, கூடலூர் மற்றும் பந்தலூர் வட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று ஒருநாள் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை தொடர்வதால் அங்கும் பள்ளிகளுக்கு மட்டும் 2வது நாளாக விடுமுறை அறிவிக்கப்பட்டது. இதனிடையே கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை தொடரும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், திருப்பூர் மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை, திருவள்ளூர், தஞ்சை, நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 10 மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் லேசான மழை பெய்யும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வார விடுமுறை பௌர்ணமியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 1245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நாளை முதல் வார விடுமுறை நாட்கள் தொடங்குவதாலும் சனிக்கிழமை பௌர்ணமி தினம் வருவதாலும் பொதுமக்கள் வழிபாட்டு தலங்கள், சுற்றுலா தலங்களுக்கு செல்வார்கள். இதனையொட்டி சென்னையிலிருந்து பிற நகரங்களுக்கும் வெளியூர்களுக்கும் சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு ஆகிய இடங்களுக்கு நாளை 260 பேருந்துகளும் 20ஆம் தேதி 585 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதேபோன்று சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு நாளை மற்றும் 20ஆம் தேதி தலா 45 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. மேலும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு, கோவை ஆகிய நகரங்களில் இருந்து பிற மாவட்டங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறையில் புதிய ஊழியர்கள் பணியமர்த்தப்படும் வரை ஒப்பந்த ஊழியர்கள் பணியாற்றுவார்கள் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்ட மத்திய பேருந்து நிலையத்தில் 15 புதிய பேருந்துகளை துவக்கி வைத்த அவர் இவ்வாறு பதிலளித்தார். அவுட் சோர்சிங் எதற்கு வருதுன்னா, அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நாம் நினைத்தவுடனே ஆட்களை கொண்டு வர முடியாது. அதற்கான எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு, அவர்களை வாகனம் இயக்க செய்ய வேண்டிய பயிற்சி எல்லாவற்றையும் முடித்துவிட்டு தான் அவர்கள் பணிக்கு வர முடியும். அதற்கிடையில் பணி ஓய்வு பெறுகின்ற எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இடைவெளியை நிரப்புவதற்காக அவுட் சோர்சிங் முறையில் அமர்த்தப்படுகிறார்கள். ஏற்கனவே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் இதேபோன்ற அவுட் சோர்சிங் முறையில் பணியமர்த்தப்பட்ட காரணத்தினால் கடந்த கோடை விடுமுறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேருந்துகள் இயக்கப்பட்டது. சென்னை செங்குன்றம் அருகே தலைமறைவாகி இருந்த ரவுடியை துப்பாக்கி முனையில் காவல்துறையினர் கைது செய்தனர். செங்குன்றம் அருகே உள்ள காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சேதுபதி. பிரபல ரவுடியான இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் 5 கொலை வழக்குகள் உட்பட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன.
6 மாதங்களுக்கு முன் கஞ்சா கடத்தல் வழக்கில் காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் அவர் தலைமறைவானார். இந்நிலையில் சூரப்பட்டு பகுதியில் சேதுபதி பதுங்கி இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து காவலர்கள் அங்கு சென்றபோது சேதுபதி தப்ப முயன்றார். அவரை துப்பாக்கி முனையில் காவல்துறையினர் கைது செய்தனர். உடனிருந்த அவரது கூட்டாளி பிரபுவும் பிடிபட்டார். இருவரிடமும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு சோழவரம் அருகே என்கவுண்டர் செய்யப்பட்ட பிரபல ரவுடி முத்து சரவணனின் எதிர்த்தரப்பாக சேதுபதி செயல்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் சிறுவர்களை நல்வழிப்படுத்த முதல் முறையாக கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் 15 நாட்கள் பணி வழங்கப்பட்டது. கோவையில் திருட்டு உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை நல்வழிப்படுத்த சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளி உள்ளது. அங்கு சிறுவர்களுக்கு சீர்திருத்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இருந்தபோதிலும் அவர்களில் சிலர் விடுதலைக்கு பின்பும் குற்றங்களில் ஈடுபடுவது ஆங்காங்கே நடைபெற்று வருகிறது. எனவே குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு கோவை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டுள்ள சிறுவர்கள் நல்வழிப்படுத்த சிறுவர் நீதி வாரியத்தால் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி முதற்கட்டமாக 4 சிறுவர்கள் கோவை சிங்காநல்லூரில் உள்ள இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு 15 நாட்கள் அவசர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட ஏதாவது ஒரு பிரிவில் பணி செய்ய அறிவுறுத்தப்பட்டனர். அவ்வாறு பணி செய்தால் மட்டும் பிணை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அதன்படி சமூக சேவை திட்டத்தின் கீழ் போக்சோ கொள்ளை வழக்குகளில் சிக்கிய 4 சிறுவர்கள் கடந்த மாதம் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அங்கு இருப்பிட மருத்துவ அதிகாரி மருத்துவர் மணிவண்ணன் மேற்பார்வையில் அந்த சிறுவர்களுக்கு அறுவை சிகிச்சை பிரிவு, சபையர்கூடம் ஆகிய இடங்களில் 15 நாட்கள் பணி வழங்கப்பட்டன. அங்கு அவர்கள் உதவியாளர்களாக பணியாற்றினர். காசாவில் உடனடியாக போர் நிறுத்தத்தை கொண்டுவர ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற விவாதத்தில் ஐநாவுக்கான இந்தியாவின் துணை தூதர் ரவீந்திரா பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் அதே வேளையில் இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பினருக்கு இடையிலான போரில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கும் கண்டனம் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். இந்த போருக்கு தீர்வு காண அமைதியான வழியில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், உடனடியாக போர் நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் அனைத்து பிணை கைதிகளுக்கும் நிபந்தனைகளின் விரைந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புக்கு இடையே நடைபெற்று வரும் போரில் 38,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் போர் நிறுத்தத்திற்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நீட் குளறுபடிகள் தொடர்பான வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. நடப்பாண்டில் நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு, கருணை மதிப்பெண்கள் வழங்கியதில் முறைகேடு என புகார்கள் எழுந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட 35 மனுக்கள் இன்று மீண்டும் விசாரணைக்கு வர இருக்கிறது. தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு இதனை விசாரிக்கிறது. முன்னதாக இந்த வழக்கில் மத்திய அரசு தேசிய தேர்வு முகமை சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. பிரமாண பத்திரங்கள் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டிருந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்கள் தங்களுக்கும் பிரமாண பத்திரம் கோரிய நிலையில் வழக்கு 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதன்படி நீட் குளறுபடிகள் தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. உளுந்தூர்பேட்டையில் சுகாதாரமற்ற குடிநீரை பருகி வருவதால் தினந்தோறும் தோல் நோயால் கடும் அவதிக்குள்ளாகி வருவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இருந்தை கிராமத்தில் உள்ள காலனி பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு போடப்பட்ட ஆழ்துளை கிணற்றிலிருந்து குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த தண்ணீர் பாசி கலந்த சுகாதாரமற்ற முறையில் வருவதால் உடல் முழுவதும் அரிப்பு ஏற்பட்டு பல்வேறு தோல் சம்பந்தமான நோய்கள் வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதாக தெரிவிக்கும் கிராம மக்கள் இந்த தண்ணீரை பயன்படுத்துவதால் சமைக்கும் உணவு மஞ்சள் நிறத்தில் மாறிவிடுவதாக கூறுகின்றனர். இதுகுறித்து திருநாவலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் முருகனிடம் கேட்டபோது, தண்ணீர் ஆய்வுக்கு அனுப்பப்படும் எனவும் வேறு இடத்தில் ஆழ்துளை கிணறு அமைத்து குடிநீர் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். நாங்கள் அடிச்சு பிடிச்சி கொண்டு வந்து நாங்கள் சமைச்சாலும் சரி,
சாதம் ஒரு கலர்ல இருக்கு, தண்ணி ஒரு கலர்ல இருக்கு, ஒரு குழம்பு டேஸ்டா வச்சு எங்களால சாப்பிட முடியலைங்க. மருந்தாதான் நாங்க அதை சாப்பிட்றோமே. சாதாரணமா இப்ப காலையில வடிச்ச சாதம் நாங்க மதியம் சாப்பிடணும்னாவே அது கெட்டு போயிருது. அந்த தண்ணி குடிச்சதுல இருந்து கை காலெல்லாம் சின்ன சின்ன கொப்பளம் மாதிரி வர ஆரம்பிச்சுது. அது கொஞ்ச நாள் போக போக அரிக்க ஆரம்பிச்சுது. அதுல சொரிஞ்சா பெரிய காயம் மாதிரி வந்துருச்சு. இப்ப பாருங்க, எங்க குழந்தைக்கு பாருங்க, இந்த கையில பாருங்களேன் எவ்வளவு கொப்பளமா வந்து சொரிஞ்சு பெரிய தழு மாதிரி காயம் மாதிரி ஆயிடுச்சு.